அனைவருக்கும் ஆனந்த வணக்கங்கள். உங்களை சந்திப்பதில் நான் பெருமை. இன்றைய ஆத்ம உபதேசம், கடமையை செய், பலனை எதிர்பாராதே. டூ யுவர் டியூட்டி, டோன்ட் எக்ஸ்பெக்ட் ரிசல்ட். இது அருமையான ஒரு தலைப்பு இது. இந்த உபதேசம் ஒரு அடிப்படையாக நாம் தெரிந்து கொள்ளக்கூடிய, புரிந்து கொள்ளக்கூடிய, வாழ்க்கையில் பயன்படுத்தக்கூடிய சத்தியம் இது. கடமையை செய், பலனை எதிர்பாராது. கடமைனா என்ன, பலன்னா என்ன, முதல்ல புரிஞ்சுக்குவோம். எப்பயுமே ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில ஒரு செயலை செய்யும்போது, ஒரு செயலை செயலாக மாற்றும்போது ஏற்படுகின்ற நிறைவு, சந்தோஷம், ஒரு பலன் தான் எதிர்பார்த்தது போல் நடக்கும்போது கிடைக்கக்கூடிய சந்தோஷம், இது ரெண்டையும் நல்லா ஆழ்ந்து கவனிக்கும். இதனால பகவான் கிருஷ்ணர் இந்த உபதேசத்தை சொல்கின்றார். என்ன விஷயத்துக்காக இதை அவர் வெளிப்படுத்தி இருப்பார்? சற்று ஆழ்ந்து கவனிப்போம். அது எப்படி சாமிஜி ஒரு பலனை எதிர்பார்க்காம, ரிசல்ட் எதிர்பார்க்காம எப்படி கடமை மட்டும் செய்யறது? ஒரு கேள்வி எழும்பலாம். எப்பயுமே ஒரு ரிசல்ட்ட வச்சுதான் நம்ம செயல பண்ண முடியும். கரெக்ட் தான். ரிசல்ட் வச்சுதான் நம்ம ஒரு செயல பண்ண முடியும். இது நடக்கும் அப்படின்னு. ஆனா, என்ன மீன் பண்றாங்க? என்ன சப்ஜெக்ட் இங்க வருதுன்னா, ஒரு செயலை செய்வதும் போது கடமைங்கிற வார்த்தைக்கு என்ன அர்த்தம்? வாட் இஸ் யுவர் ரெஸ்பான்சிபிலிட்டி? பொறுப்பு வேறு, ஆசை வேறு. ஒரு செயலை செய்யும்போது ஒரு ரெஸ்பான்சிபிலிட்டியோட, ஒரு உதாரணத்துக்கு நீங்க ஒரு கம்பெனில வொர்க் பண்றீங்க அப்படின்னா, வாட் இஸ் யுவர் ரெஸ்பான்சிபிலிட்டி? அந்த கடமையை முழுமையாக செய்வது. அப்படின்னு என்ன அர்த்தம்னா, பி இன் த பிரசன்ட் மொமெண்ட். எந்த செயலை செய்யும் போதும் உங்களுக்கு புரியுற மாதிரி சொன்னா, ஒரு சந்தோஷத்தோடு, உற்சாகத்தோடு, சுறுசுறுப்பு தன்மையோடு, ஹாப்பியா அந்த செயலை செய்யுங்கள். என்ன ஆயிடுது அப்படின்னா, ஏன் பலனை எதிர்பார்க்கிறோம் அப்படின்னா, நல்லா புரிஞ்சுக்குங்க. அதில் என்ன சுகம் கிடைக்குது? அந்த ரிசல்ட் மூலமாக நீங்க ஒரு சுகத்தை அனுபவிக்கின்றீர்கள். ஆனா, அந்த சுகம் அந்த செயலை செய்யும் போதே அனுபவித்து விடுங்கள் என்று இந்த சத்தியம் சொல்கின்றது. சற்று ஆழ்ந்து கவனிங்க. அப்பதான் அது புரியும். இந்த ரெஸ்பான்சிபிலிட்டிய செய்யும் போதே 100% முழு கவனத்தோட, சந்தோஷத்தோட, நிறைவுத்தன்மையோட நீங்க செய்ய ஆரம்பிச்சாதான் அது 100% முழுமையாக நீங்க அந்த செயலை செய்ய முடியும். ஒரு மாதம் முழுக்க ஒர்க் பண்ணும்போது ஏற்படுகின்ற சந்தோஷம், சம்பளம் வரும்போது சந்தோஷம் ரொம்ப அதிகமா இருக்கும். ஏன்? அப்ப நீங்க இந்த ஒரு மாதம் ஒர்க் பண்ணக்கூடிய இந்த வேலையில் கூட முழுமையான சந்தோஷத்தை நீங்கள் அனுபவிக்கவில்லை. அப்ப 100% கான்சன்ட்ரேஷனும், ரெஸ்பான்சிபிலிட்டி அங்க மிஸ் ஆகும். நான் சொல்றேன், நல்லா கவனிச்சு பாருங்க. இந்த ரிசல்ட்ட எதிர்பார்க்கிறது அப்படிங்கிறதே ஒரு ஆசை. ஒரு பிளான் பண்ணி எக்ஸிக்யூட் பண்றது வேற. இட்ஸ் a ரெஸ்பான்சிபிலிட்டி. இட்ஸ் a பிளானிங். அதுல நிதானம் இருக்கும். பிளானிங் வேறு, இந்த ரிசல்ட் எதிர்பார்க்கின்ற ஆசை வேறு, சுகம் வேறு. முழுக்க முழுக்க இந்த கடமைங்கிற விஷயமே ரெஸ்பான்சிபிலிட்டி குறிக்குது.
அந்த ரெஸ்பான்சிபிலிட்டியும் எப்படின்னா, நீங்கள் செய்கின்ற ஒவ்வொரு செயலினுடைய ஒவ்வொரு சணமும் சந்தோஷத்தோடு, உற்சாகத்தோடு செய்ய வேண்டும் என்பதுதான் இந்த சத்தியம் குறிக்கின்றது. அதாவது அந்த செயல் செய்யும்போதே இந்த உச்சகட்ட நிறைவு தன்மையும், சுகத்தையும், சந்தோஷத்தையும் உணர்வது. இதுல நீங்க ஃபீல் பண்ணிட்டீங்க அப்படின்னா, ரிசல்ட்டோடைய அது மூலியமா கிடைக்கக்கூடிய எதிர்பார்ப்பு, இந்த மனசு என்ன பண்ணும், ஒரு பிளான் பண்ணிக்கிட்டே இருக்கு எப்ப பார்த்தாலும். இந்த நிஜ வாழ்க்கைக்குள்ளேயே வராது. நல்லா கவனிச்சு பாருங்க. இந்த மனசு என்ன பண்ணுது, ஆசையிலேயே ஓடிக்கிட்டு இருக்கு. இந்த மனம் தேவைகளை நோக்கி ஓடுச்சுன்னா, நிச்சயமாக உங்களுடைய கடமைகளில், உங்களுடைய ரெஸ்பான்சிபிலிட்டில நிகழ்காலத்தில் நீங்கள் முழுமையாக வாழ்வீர்கள். இந்த மனச பத்தி தான் இங்க கொண்டு வராரு. இது ஒரு அருமையான ஒரு உபதேசம் இது. இந்த மனசுடைய புரிதலை இன்டைரக்ட்டா இங்க சொல்ல வராங்க. கொஞ்சம் ஆழ்ந்து கவனிங்க. ஒரு வொர்க் மட்டும் எடுத்துப்போம். அந்த வொர்க் அல்லது அது பெண்களாகட்டும், ஆண்களாகட்டும், எந்த வேலை செஞ்சாலும் சரி, ஈவன் யூ திங்க் எனிதிங். நீங்க எத சிந்தனை பண்ணாலும் சரி, எத செயலா பண்ணாலும் சரி, அது சின்னதாகட்டும், பெருசாகட்டும். அதை எந்த உணர்விலிருந்து நீங்கள் சிந்தித்து செயலாற்றுகிறீர்களோ, அதை பொறுத்துதான் உங்கள் கடமை என்கின்ற முழுமைத்தன்மை நிறைவிடும். நான் மீண்டும், மீண்டும் சொல்லக்கூடிய ஒரே உபதேசம், ஆனந்தம் என்கின்ற பரிபூர்ண நிறைவிலிருந்து நீங்க சிந்தித்து செயலாற்றினீர்கள் ஆனால், 100% ஃபுல் ரெஸ்பான்சிபிலிட்டியோட, முழு கவனத்தோட அந்த செயலை செய்து முடிப்பீர்கள். அதாவது நல்லா கவனிச்சுக்கங்க. ஒரு செயலை செய்றோம். முழு கவனத்தோட, உற்சாகத்தோட செஞ்சுக்கிட்டே வந்தா கட்டாயம் ஒரு ரிசல்ட் வரும். அந்த ரிசல்ட்டையுமே முழுமையாக அனுபவிக்க முடியும். அதுவும் அந்த ரிசல்ட்டும் நிகழ்காலத்துல வந்து நிக்கும். இந்த ரிசல்ட் ஒரு 10 நாள் கழிச்சு நடக்க போகுது அப்படின்னா, அந்த ரிசல்ட்டுமே 10வது நாள் அது செயலாக மாறி நிகழ்காலத்துல தான் வந்து நிக்கும் கண்ணு முன்னாடி. அதை அனுபவிக்கின்ற தன்மை தான் இங்க மெயினா நம்ம புரிஞ்சுக்கணும். இந்த அனுபவிக்கும் தன்மை, அந்த உணர்வு. பி இன் த பிரசன்ட் மொமெண்ட். நிகழ்காலத்தில் இருத்தல். பி இன் த கான்ஷியஸ்னஸ். இந்த ஸ்பேஸ் ஆஃப் அப்சல்யூட் ஃபுல்ஃபில்மென்ட். ஒவ்வொரு செயலையுமே பரிபூர்ண நிறைவில் இருந்து நீங்கள் சிந்தித்து செயலாற்ற வாழ்க்கை ஒவ்வொரு சணமுமே சந்தோஷமாக இருக்கும். எதையா ஒண்ணு செஞ்சு முடிச்ச பிறகு எதிர்பார்க்கின்ற சந்தோஷத்தை, அதை செய்யும் ஒவ்வொரு சணமுமே உணருங்கள் என்றுதான் இந்த வாசகம் சொல்கின்றது. கடமையை செய், பலன் எதிர்பாராதே. ஒவ்வொரு சணமுமே நிகழ்காலத்தில் ஆனந்த உணர்வில், பரிபூர்ண நிறைவில், சந்தோஷமாக, உற்சாகமாக அந்த செயலை முழு கவனத்தோடு, நல்லா கவனிச்சுங்க. இப்ப இந்த சப்ஜெக்ட்குள்ள நான் கொண்டு வரேன். முழு கவனத்தோடு ஒரு உதாரணம் சொல்றேன். நீங்க ஒரு கம்பெனிக்கு டியூட்டிக்கு ஒரு டைம் ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்னா, அந்த டைமுக்கு ஷார்ப்பா நீங்க முன்னாடியே போறதுங்கிறதே மிகப்பெரிய ஒரு ஜாய் அது. ஒவ்வொரு சணமும் நிகழ்காலத்தில் முழுமையான கவனத்தோடு, ரெஸ்பான்சிபிலிட்டியோடு வாழ்றது. இதுல இது எல்லாரும் உங்களுக்கு தெரிஞ்ச விஷயம் தான். ஆனா, இது
செய்ய நினைக்கும் போதே ஒரு டல்னஸ், ஒரு டயர்டா இருக்கிறது, ஒரு சோம்பலா இருக்கிறது, ஒரு இரிட்டேஷனா இருக்கு. இது மாரி உணர்ச்சிகள் உங்களுக்குள்ள ஃபீல் ஆச்சுன்னா, இந்த உணர்ச்சி முடிச்சுகள் ஃபீல் ஆச்சுன்னா, அந்த கணமே உயர்ந்த சக்தியிடம், ஆனந்த சக்தியிடம், பேரானந்த சக்தியிடம், பிரபஞ்சத்திடம் நான் அதிகமாக பிரயோகம் செய்வது பேரானந்த சக்தி. இந்த வார்த்தையை பிரயோகம் செய்து கைவிடுகின்றேன் என்று அந்த கணமே சொல்லிவிட்டு அடுத்த ஸ்டெப்புக்கு மூவ் ஆகுங்க. தயவு செய்து இந்த சத்சங்கம், இந்த உபதேசம் வெறுமனே விளக்கங்களை சொல்வதற்காக அல்ல. வாழ்க்கை மாற்றக்கூடிய பயிற்சிகளும் சேர்த்து தான் இந்த உபதேசம் வருகின்றது. எந்த செயலை செய்யும் போதும் உற்சாகத்தோடு இருக்கிறீங்களா? சந்தோஷத்தோடு இருக்கிறீங்களா? அப்படிங்கிறத பாருங்க. அப்படி அது இல்லன்னு உங்களுக்கு நிச்சயமா தெரியும் நமக்கு. நம்ம இன்ட்ரெஸ்ட்டா இல்ல, நம்ம ஒரு ஃபோர்ஸபிளா இருக்கிறோம், நம்மள ஃபோர்ஸ் பண்றாங்க. அந்த மாரி ஏதாவது ஒரு சென்ஸ் உங்களுக்கு ஆகும். அந்த கணமே இந்த உணர்ச்சிகளை உயர்ந்த சக்தியிடம் சரணாகதி செய்கின்றேன், கைவிடுகின்றேன். அத சொல்லி பாருங்க. உண்மையிலேயே மீண்டும் இந்த உற்சாகத்துக்குள்ள போய் உட்காருவீங்க. நீங்கள் முழுக்க நீங்கள் சிந்தனை செய்வது ஒன்றே ஒன்றுதான். பி இன் த பிரசன்ட் மொமெண்ட். நிகழ்காலத்தில் முழு கவனத்தோடு எந்த செயலை செய்தாலும் சரி, எந்த செயலை சிந்தித்தாலும் சரி, முழுமையாக அதை செய்யுங்கள். இதான் கடமை என்று சொல்கின்றது வாசகம். வாட் இஸ் யுவர் ரெஸ்பான்சிபிலிட்டி இஸ் திங்க் பண்றது கூட முழுமையான உணர்வுல இருந்து திங்க் பண்ணுங்கங்கறாங்க. நீங்க 100% உங்களுடைய ரெஸ்பான்சிபிலிட்டி கவனத்த வைக்க ரிசல்ட் சைட் எஃபெக்ட்டா மாறிக்கிட்டே இருக்கும். அவ்வளவுதான். எப்படின்னா, நம்ம எந்த அளவுக்கு முழுமையா திங்க் பண்ணி, எந்த அளவுக்கு செயல்ல நம்ம டைம் ஸ்பெண்ட் பண்ணி, எனர்ஜிய ஸ்பெண்ட் பண்ணி, கான்சன்ட்ரேஷன ஸ்பெண்ட் பண்ணி எக்ஸிக்யூட் பண்றோமோ, தென் வாட் இஸ் த ரிசல்ட்? ஆட்டோமேட்டிக்கா என்ன பண்ணியிருக்கோமோ அதுதான் வரும். இது எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம். 70% நம்ம திங்க் பண்ணி 70% எக்ஸிக்யூட் பண்ணா, சில பேர் 70% திங்க் பண்ணுவாங்க, 50% எக்ஸிகியூஷன் நடக்கும். அப்ப ரிசல்ட் எப்படி 100% எதிர்பார்க்கிறது சரியா? நிச்சயமாக அது சரி வராது. 100% திங்க் பண்ணி 100% செயல் பண்ணா, நிச்சயமாக ரிசல்ட் 100% வரும். இது பேசிக் லாஜிக் இது. நல்லா படிச்சா நல்ல ரிசல்ட் மார்க் நல்லா வரதான் செய்யும். படிக்காம ரிசல்ட்ட மட்டும் எதிர்பார்த்தா அது வராது. என்ன உழைப்பு போடுறோமோ அதுக்கான ரிசல்ட் வரும். தன்னுடைய தொழிலை ரெஸ்பெக்ட்ஃபுல்லா, தன்னோட தொழிலை மதிச்சு, ரெஸ்பான்சிபிளா அதுக்குன்னு ஒரு டைமிங் இருக்கு. அதுக்குன்னு ஒரு ரெஸ்பான்சிபிலிட்டி இருக்கு. அதுக்குன்னு ஆன்சரபிளா மாறணும்னு இருக்கு. அது முதல்ல நமக்கு தெரியணும். அதன்படி வாழணும். நிச்சயமா ரிசல்ட் தானா வரும். அப்படி வாழ்ந்திருக்காங்க நெறைய பேருக்கு ரிசல்ட் வந்துட்டு தான் இருக்கு. நம்ம பார்த்துக்கிட்டு தான் இருக்கிறோம். என்ன பிரச்சனைன்னா, அவங்க எப்படி இந்த அளவுக்கு ஜெயிச்சாங்க, இந்த அளவுக்கு சாதிச்சாங்க, அதுக்கு என்ன செஞ்சாங்கன்னு கவனிச்சு நம்மளும் வாழ்க்கையில அப்ளை பண்ணணும். இல்லைன்னா வெறும் பொறாம மட்டும் தான் இருக்கும். ஜெலஸியா தான் லைஃப் போயிட்டு இருக்கும். கடமை செய் பலனை எதிர்பாராதீங்கிறது. உங்களுடைய கடமை என்பது ஆரோக்கியத்துல நல்ல ஆரோக்கியமான உணவுகளையும், ஆரோக்கியத்தை பாதுகாக்கக்கூடிய பயிற்சிகளையும், உடற்பயிற்சியும் செய்வது. தொழில் சம்பாதிக்கணும்னா தொழில்ல நம்ம என்ன கவனத்தை செலுத்தணும்? நம்மளோட டைம் என்ன? நம்ம குடுத்த வொர்க்க நம்ம லெத்தாஜிக்கா இல்லாம, லேசினஸா இல்லாம, பெரிய கிரீடுல இல்லாம, பேராசையில இல்லாம, ரெஸ்பான்சிபிளா அது இன்னமும் எப்படி ஃபைன் டூன் பண்ணி நம்ம வொர்க் பண்ணணும். பி கான்சன்ட்ரேட் யுவர் வொர்க்.
உங்களுடைய கவனத்தை முழுக்க 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 இன்னமும் அதிகப்படுத்தி அந்த கவனத்தை தொழிலில் செலுத்த செலுத்த ரிசல்ட் தானா வர ஆரம்பிச்சு. அந்த ரிசல்ட் நடக்கும்போது பெரிய ஒரு ஜாய் ஒண்ணும் இருக்காது. இது நல்லா புரிஞ்சுக்கங்க. கடமை என்கின்ற செயல் செய்யும்போது ஏற்படுகின்ற சந்தோஷம், அதே சந்தோஷம் தான் ரிசல்ட்லயுமே இருக்கும். இத விட பெருசா அதிகமான சந்தோஷம் ரிசல்ட்ல வருது அப்படின்னா, நம்ம கடமையில 100% இல்லைன்னு அர்த்தம். ஆசையில சிக்கிட்டோம். வேலைக்கு போறதும், லீவ் எடுக்கிறது 2 விஷயத்துல பாருங்க. லீவுனா ஒரு ஜாயா இருக்கு. வேலைக்கு போனா அந்த ஜாய் கொஞ்சம் குறையுது. நோ! வேலையும் சரி, லீவும் சரி, எல்லா விஷயத்திலும் ஒரே சரிசமமான ஒரு ஹாப்பினஸ் தான் இருக்கணும். வேலைனாவே ஒரு பெரிய ஜாயும், உற்சாகமும், உத்வேகமும், செலிப்ரேஷனும் இருக்கணுங்கிறேன் நானு. அப்பதான் நீங்க பிரசன்ட் மொமெண்ட்ல இருக்கீங்க. ஒரு தொழில நெனைச்சாவே லோட் ஆகுது, தொழில் நெனைச்சாவே பெயின் ஆகுது, சுமையாகுது, டயர்ட் ஆகுது அப்டின்னாவே, நீங்க முழுமையான பிரசன்ட் மொமெண்ட்ல இல்ல. பாஸ்ட் லைஃப் எக்ஸ்பீரியன்ஸ் அபௌட் யுவர் ஜாப். யூ ஆர் கேரிங் ஸ்டில் நவ். இன்று வரை கடந்த கால வாழ்க்கையில் ஏற்பட்ட தொழில் சார்ந்த பாதிப்புகளை நம்ம மீண்டும் மீண்டும் உள்ளுக்குள் இருப்பதினால் தான் நிகழ்காலத்தில் நம்மால் தொழிலில் முழுமையான கவனத்தை செலுத்த முடியவில்லை. தயவு செய்து கொஞ்சம் இதை ஆழ்ந்து புரிஞ்சுக்குங்க. இந்த உணர்ச்சி முடிச்சுகள் நான் ஏன் மீண்டும் மீண்டும் சொல்றேன் அப்படின்னா, தொழில்ல ஏற்படக்கூடிய கடந்த கால வாழ்க்கையில் ஏற்படக்கூடிய பாதிப்புகள், இழப்புகள், தோல்விகள், ஏமாற்றங்கள் இதெல்லாம் பதிந்திருக்கின்றது. அந்த உணர்ச்சி முடிச்சுகள் தான் நிகழ்காலத்தில் நீங்க தொழில சிந்திக்கும் போதே லோட் ஆக ஆரம்பிச்சிருது. பெயின் கிரியேட் பண்ண ஆரம்பிச்சிருது. உற்சாகத்தை குறைக்க ஆரம்பிச்சிருது. அப்ப என்ன செய்யணும் அப்படின்னா, தொழிலாகட்டும், ஆரோக்கியமாகட்டும், உறவுகளாகட்டும், எத நம்ம நிகழ்காலத்தில் செயல்படுத்தும் போது, சிந்திக்கும் போதும் உங்களுக்கு தெரியும். அந்த ஜாய் குறையுது தெரியும். அப்படி தெரிஞ்சதுன்னா, இம்மீடியட்டா ஏன் எனக்கு இது லோடா ஃபீல் பண்றேன்? அதுக்கு காரணம் என்னன்னு நீங்க பார்த்தீங்கன்னா, உள்ளுக்குள்ள நிச்சயமா உங்களுக்கு கான்ஷியஸாவே தெரியும். அந்த பாஸ்ட் லைஃப் எக்ஸ்பீரியன்ஸ். கடந்த கால வாழ்க்கையில் ஏற்பட்ட பாதிப்பு. அத அப்படியே சரண்டர் பண்ணுங்க. இந்த உணர்ச்சி முடிச்சுகளை கைவிடுகின்றேன். ஒண்ணே ஒண்ணு. இந்த உயர்ந்த சக்திங்கிறது மிக மிக முக்கியம். நீங்க ஏதோ ஒரு கடவுள கூட நீங்க செலக்ட் பண்ணிக்கங்க. குலதெய்வமோ அல்லது நீங்க நம்புற ஒரு இயற்கை சக்தியோ, கடவுள் சக்தியோ அத நெனச்சு இந்த உயர்ந்த சக்தியிடம் விருப்பமுள்ளவர்கள் இந்த பேரானந்த சக்திங்கிறத செலக்ட் பண்ணிக்கலாம். நாம் பிரயோகம் பண்றது அந்த பேரானந்த சக்திங்கிற வேர்ட பயன்படுத்துறேன். செலக்ட் பண்ணிக்கலாம். இந்த பேரானந்த சக்தியிடம், இந்த கடவுள் சக்தியிடம், ஈசனிடம், முருகப்பெருமானிடம், பெருமாளிடம், அம்பாளிடம் இதை கைவிடுகின்றேன், ஒப்படைத்து விடுகின்றேன். இந்த ப்ராசஸ் வெறும் கதை அல்ல. உண்மையான டிரான்ஸ்ஃபர்மேஷன் உருவாக்கும். நீங்க பண்ணி பாருங்க. அந்த செகண்டே அந்த பெயின், அந்த லோடு குறையும். அது லிபரேட் ஆகுதுங்கிறேன் நானு. எப்ப நீங்க தொழில ஆரம்பிக்கும் போதும், தொழில நினைக்கும் போதும் உங்களுக்கு ஜாய்ஃபுல்லா இருக்கான்னு பாருங்க. இதான் பேஸ் ஆஃப் யுவர் லைஃப். ஜாயா இருக்கா? உற்சாகமா இருக்கா? யூ ஆர் ரெடி ஃபார் யுவர் வொர்க். எப்படி இப்ப ஒரு மெஷின் வந்து எவரிடே காலையில போய் ஒரு மெஷின் ஆப்பரேட்டர் என்ன பண்ணுவாரு? அதுக்கு முன்னாடி எல்லாமே பெர்ஃபெக்ட்டா இருக்கான்னு செக் பண்ணுவாரு பேசிக்கா. அந்த மாரி உங்கள நீங்க செக் பண்ணும் இந்த லைஃப்குள்ள என்டர் ஆகும்போது, அப்படி செக் பண்ணி, ஃபீல் பண்ணி, ஐ அம் ரெடி டூ டூ த வொர்க். அப்ப வொர்க்க ஸ்டார்ட் பண்ணுங்க. ரிசல்ட்டும் கூட, பலன் கூட சைட் எஃபெக்ட்டா மாறும். நீங்க பாட்டு வொர்க் பண்ணிக்கிட்டே இருப்பீங்க. 100% உங்க கடமைகள நீங்க செஞ்சுக்கிட்டே இருப்பீங்க.
இந்த லோடுங்கிற விஷயம் உள்ளுக்குள்ள இருக்கிற வரைக்கும், நம்ம முழுமையாக கடமையை செய்ய இயலாது. கிருஷ்ணர் சொன்ன இந்த சத்தியம், ஒவ்வொரு செயலுமே சந்தோஷம், நிறைவு, பரிபூரணம், பேரானந்தம். ரிசல்ட்ங்கிற விஷயத்துல ஸ்பெசிஃபிக்கா நம்ம போய் என்ஜாய் பண்றதுக்கு ஒண்ணும் இல்லைங்கிறாரு. இந்த கடமைங்கிற விஷயத்த செய்ய ஒவ்வொரு செகண்டுமே பி இன் த பிரசன்ட் மொமெண்ட்ல யூ ஃபீல் த எக்ஸ்பீரியன்ஸ் ஆஃப் பிளிஸ், ஜாய், அப்சல்யூட் ஃபுல்ஃபில்மென்ட், ஹாப்பினஸ். இந்த செயலே இனிமையா இருக்குங்கிறது அங்க சப்ஜெக்ட். திங்க் பண்றதே டயர்டா இருந்தா, திங்க் பண்றதே பெயினா இருந்தா எங்க போய் எக்ஸிக்யூட் பண்ண முடியும்? சற்று சிந்தித்து பாருங்கள். சிந்தனை பண்றதே சந்தோஷமா இருந்தா நிச்சயமா செயலும் சந்தோஷமா நடக்க ஆரம்பிக்கும். அதுக்கான சக்தி வந்துரும். So past life incompletions is very, very important in your life. You have to complete all your incompletions about what you are doing, what you are thinking. எதை சிந்தித்தாலும் சரி, உறவுகளை சார்ந்தோ, உடலை ஆரோக்கியம் சார்ந்தோ, தொழில் சார்ந்தோ, எதிர்கால லட்சியத்தை சார்ந்தோ, எதை சிந்தித்தாலும் ஒரு ஜாய்ஃபுல்லான ஒரு திங்கிங் வேணுங்கிறேன். பெயின்ஃபுல்லான திங்கிங் இட் லீட்ஸ் டு ஹெல். அது நரகத்தை தான் கூட்டிட்டு போகும். அது பெயின் நோக்கி தான் கூட்டிட்டு போகும். வாழும் ஒவ்வொரு சனமுமே சந்தோஷமாக உணர்வதுதான் கடமையை செய்வது. கடமைங்கிறது வெறுமனே வேலையில் இல்ல, ஃபர்ஸ்ட் உங்க உணர்வுல இருக்குங்கிறாரு. உங்க கடமையிலேயே உங்களை நீங்க ஜாய்ஃபுல்லா வச்சுக்கதான் ஃபர்ஸ்ட் ரெஸ்பான்சிபிலிட்டி. கடமை செய்யினா உங்களுடைய வேலையோ அப்படிங்கிறது செகண்ட் கேட்டகரி தான் வருது. ஃபர்ஸ்ட் ரெஸ்பான்சிபிலிட்டியே உங்களுடைய உணர்வை நீங்க இனிமையாக ஜாய்ஃபுல்லா ஆனந்தமா வைத்துக் கொள்வதுதான். இதை மீன் பண்ணவே வராது. பி இன் த ஸ்டேட் ஆஃப் பிளிஸ், அப்சல்யூட் ஃபுல்ஃபில்மென்ட், நிறைவுத்தன்மையில் முதலில் உணர்வது, அதுக்கு பிறகு வேலையை துவங்குறது. இந்த உணர்வே இங்க உள்ளுக்குள்ள ஸ்ட்ரகிள் ஆச்சுன்னா நிச்சயமா சிந்தனை சரியான சிந்தனையா வராது. 100% சிந்தித்தல் நடக்கலைன்னா 100% செயல் நடக்காது. சோ எல்லா செயல்களுக்கும் உணர்வு அடிப்படையாக இருக்கின்றது. நீங்க என்ன உணர்றீங்களோ அதை வச்சுதான் சரியா சிந்திப்பீங்க. அந்த சிந்தனை வச்சுதான் செயலா மாறப்போகுது. சோ அப்ப நீங்க சிந்திக்கும் போது முன்னாடியே உங்களுடைய உணர்வு எப்படி இருக்கணும்? பரிபூர்ண நிறைவு, ஜாய், சுறுசுறுப்பு, உற்சாகம். இத நீங்க கொண்டு வருவதுதான் முதல் கடமை. உங்களை நீங்க தயார்படுத்துறது தான் முதல் கடமை. So automatically result will come. இந்த உபதேசத்தின் மூலமாக நான் சொல்வது, நீங்கள் ஆனந்தம் என்கின்ற இருப்பை நோக்கி நகர்வதுதான் அடிப்படையான கடமை. ஆனந்தம் என்பது ஏதோ ஸ்பிரிச்சுவல் சைட் எஃபெக்ட் எக்ஸ்பீரியன்ஸ் நினைச்சிடாதீங்க. உங்களுடைய இருப்பு ஆனந்த உணர்வு, the absolute fulfillment. இதை ரியலைஸ் பண்ணி இதன் மூலமாக சிந்திக்கு செயலாற்றோம்னா பலன் சைடு எதிர்பார்க்கவே மாட்டோம். ஏன்னா ஆல்ரெடி எக்ஸ்பீரியன்ஸ்டு. நீங்க என்ன பலனை எதிர்பார்க்கறீங்கன்னா சந்தோஷம். அந்த சந்தோஷத்துடைய பரிபூரணத்தன்மை ஆரம்பிக்கும் முன்பே நடந்து விட்டது. உங்களுடைய சிந்தனை அந்த உணர்வு சிந்திப்பதினால் நீங்கள் அந்த ரிசல்ட் நோக்கி எதிர்பார்க்க வேண்டியதே இல்லை. செயல் தான் நடக்கும். இந்த உபதேசத்தின் மூலமாக இந்த சத்தியத்தை நோக்கி நகரும் போது ஒரு சின்ன பிராக்டிஸை சேர்த்தி பண்ணுங்க. எந்த செயலை செய்யும் போது உங்களுக்கு உற்சாகமா இருக்கிறோமா, சந்தோஷமா இருக்கிறோமா, கான்சியஸா இருக்கிறோமா செக் பண்ணுங்க, பரிசோதித்து பாருங்கள். அப்படி இல்லை அப்படின்னா இந்த உணர்ச்சிகளை
இயற்கை சக்தியின் முன்பு கைவிடுகின்றேன். கடவுள் சக்தி முன்பு கைவிடுகின்றேன். பேரானந்த சக்தி முன்பு கைவிடுகின்றேன். சொல்லிட்டு வேலையை துவங்குங்க. இதுல 2 ரிசல்ட் இருக்கு. ஒண்ணு லிபரேஷன் யுவர் பாஸ்ட் இன்கம்ப்ளீஷன்ஸ். இந்த உணர்ச்சி முடிச்சிலிருந்து விடுதலை அடைவீங்க. எமோஷனல் நாட்ஸ்ல இருந்து. இன்னொன்னு ஆழமான விழிப்புணர்வு உங்களுக்குள்ள நோக்கி நகரத் துவங்கிருவீங்க. ஏன் அப்படி சொல்றேன் அப்படின்னா, எந்த ஒரு மனிதன் தன்னுடைய உணர்ச்சிகள கவனிக்க துவங்குகின்றானோ, அபரிவிதமான ஆழ்ந்த விழிப்புணர்வு உள்ளுக்குள் நகரத் துவங்குகின்றது. டெப்த் ஆஃப் கான்ஷியஸ்னஸ். நான் இத நெறைய சத்தங்கள்ல பேசியிருக்கிறேன். இந்த டெப்த் ஆஃப் கான்ஷியஸ் சத்தங்கள போய் பாருங்க. இந்த உணர்ச்சிகளை கவனிக்க துவங்குவது தான் ரொம்ப, ரொம்ப, ரொம்ப முக்கியம். இந்த 2வது ரிசல்ட் என்கின்ற இந்த ஆழ்ந்த விழிப்புணர்வு உங்களுக்குள் விழிக்க துவங்குகின்றது. யூ ரியலைஸ் த டெப்த் ஆஃப் கான்ஷியஸ்னஸ். இதை நோக்கி நாம் நகரலாம். கடமையை செய், பலனை எதிர்பாராதே என்பது உங்களுடைய முதல் கடமை. உங்களுடைய இருப்பாகிய உங்களுடைய சோர்ஸ் மூலம் என்கின்ற அப்சல்யூட் ஃபுல்ஃபில்மென்ட் என்கின்ற பரிபூரண ஆனந்தத்தை உணர்ந்து, சிந்தித்து செயலாற்றுங்கள் என்பதே இந்த உபதேசத்தின் சாரம். நீங்க எல்லோரும் கடமையை செய், பலனை எதிர்பாராதே என்கின்ற உபதேசத்தில் அப்சல்யூட் ஃபுல்ஃபில்மென்ட்ட உணர்ந்து, ஆனந்தத்தை உணர்ந்து வாழ்வீராக. வாழ்க்கை வாழ்வதற்கு ஆனந்தமாக வாழுங்கள். ஆனந்த நன்றிகள். மீண்டும் சந்திக்கிறேன்.